நாட்டின் சட்டத்தை 201 பக்கத்துல நாட்டின் சட்டத்தை எப்படி மடக்கும்? நாம் வந்து ஒரு இந்திய முதல் நாம் ஒரு மகன் நல்ல குடிமகனாக உலக குடிமகனாக இருக்க வேண்டும். அப்புறம் விண்வெளி குடிமகனாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய உயர்ந்த தத்துவம். இப்படிதான் வெங்கடேசன் சொல்றார். முதல்ல ஒரு குடிமகன், குடிமைன்னு ஒரு இடத்துல இருக்காரு. நல்ல குடிமகன் என்ன? ஒழுக்கம், ஒழுக்கம் உடைமை குடிமை. இந்த குடிமைனா சிட்டிசன்ஷிப். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் ஈன்ற பிறப்பாய் விடுங்கிறார் ஒரு இடத்துல திருவள்ளுவர். இந்த குடிமை பத்தி பேசுகின்ற பொழுது மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம சொல்றோம். நாட்டின் சட்டத்தை மதித்து நாட்டின் சட்டத்தை எப்படி மடக்கணும்? முதல்ல உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும். உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்காதனால தான் உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வருது. உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சு மனிதனை வந்து இயற்கையில இயங்குற கருவியாக மாற்றணும். எப்படி மின்சாரத்துல ஓடுகின்ற கார் வந்தாச்சு, மின்சாரத்துல ஓடுகின்ற வண்டி வந்தாச்சு, மின்சாரத்துல ஓடுகின்ற செயற்கை மனிதன் ஆர்டிபிஷியல் வந்தாச்சு, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம உடம்பும் அப்படித்தான் இயற்கை சக்தியில வாழுது. இதை வந்து ஆராய்ச்சி பண்ண தவறுனால ஏற்பட்ட பிரச்சனை. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அந்த வயிற்றுல சுரக்கிற நீரு தான். அந்த நீரை சுரக்காம செய்து விட்டால் உடம்பு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும். இது ஒரு காஸ்மிக் என்ஜின் மாதிரி இயங்குதுன்னு 120 வருஷத்துக்கு முன்னாட, ஏறத்தாழ 120 130 ஆண்டுகளுக்கு முன்பாக அர்னால்டு டெக்ரிட்டு விரிவா எழுதினாரு. ஆனா யாருமே அதை ஆராய்ச்சி பண்ணல. அதோடைய சாபக்கேடு தான். இன்ன வரைக்கும் யாருமே அர்னால்டு ஜெர்மன் டாக்டருடைய இந்த தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண அவர் வாழ்ந்து காட்டிட்டு போனார். வாழ்ந்து காட்டிட்டு போனதை இன்னும் ஒரு விண்வெளித்துறை விஞ்ஞானிகளோ இராணுவ விஞ்ஞானிகளோ எடுத்து ஆராய்ச்சி பண்ணலை. அது பெரிய சாபக்கேடு. அதுதான் அந்த பெரிய வெள்ளக்காரனுடைய கல்வி முறையே தப்பா இருக்கு. இப்ப பாருங்க, சாதாரண அசைவம் சாப்பிட்றதுனாலதான் என்னென்னமோ சத்தெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க, அது நிரூபிக்கப்படலை. சைவம் சாப்பிட்றதுனால சத்து வருதுன்னு சொல்றாங்க, அது நிரூபிக்கப்படலை. சைவம் சாப்பிட்றதுனாலதான் சத்து வருது, அது நிரூபிக்கப்படலை. அசைவம் சாப்பிட்றதுனாலதான் சத்து வருது, நிரூபிக்கப்படலை. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீருக்கு நான் வந்து செயற்கை நுண்ணறிவோட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதில் பாருங்க, இந்த பயோ ஃப்ரீ ரெடிக்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு எழுதியிருக்கேன் பாருங்க, சிறு கட்டுரை. அது கொடுத்த அந்த செயற்கை நுண்ணறிவு கொடுத்த தகவலை போட்டிருக்கேன். அது எப்படியெல்லாம் மனிதனை சீரடிக்கிறது, அளவா சுரந்ததுன்னா எப்படி மனிதனுக்கு என்ன மாதிரி ஆரோக்கியம் தருது. அப்போ உணவு ஒழுக்கம் இல்லாத பொழுது மனிதன் ஒழுக்கமே இல்லாத வாழ்ந்துடுறான். அந்த உணவு ஒழுக்கம் இல்லாத பிறகு எல்லாமே கெட்டு போகுது. அதனால வந்து அவன் நாட்டை நேசிக்க முடியாது. உடம்பே ஒரு நோயாளி வந்து தன் உயிரை நேசிக்க முடியாது, நாட்டை நேசிக்க எதையுமே நேசிக்க முடியாமல் போயிடுது. இந்த பசி தொந்தரவு அது மக்களை நேசிக்க முடியாது. குடும்பத்தில் எதையுமே நேசிக்க முடியாது. அப்ப சுயநலமாவே போய் பசிங்கிற ஒரு சுயநலம். அது பசிங்கிறது என்னது? அது ஒரு சுயநலமா மாறுது. சுயநலம். ஆமா, அது ஆமா, அது ஏன் யாரும் மறுக்கவே இல்லை. அது எல்லாரும் அதுக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அது இல்லை, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இயற்கை விஞ்ஞானம் சொல்லுகிறது. பசிங்கிறது ஒன்றுமே இல்லை, அது ஒரு பொய் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதை எந்த அரசாங்கம் கவனம் செலுத்தவே இல்லையே. அதனாலதான் அதனாலதான் மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்தா அது என்ன, நோய் இல்லாத உலகத்தை நம்ம படைக்கணுங்கிறேன். அப்ப அதற்கான எந்த வகையான முன்னேற்றம் இந்தியா உலகத்துல இல்லையே. உலகத்திலேயே நோய் இல்லாத உலகம்னு ஒண்ணுமே இல்லையே. அப்ப எங்க தப்பு நடக்குது? ம் உணவு உற்பத்தி பண்றதுனால நோய் இல்லாத உலகம் வந்துருச்சு. உணவு எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகுது, இந்த அளவுக்கு நோயும் பெருகிட்டு இருக்கு. அதே அடிப்படையே தப்பா இருக்கு. உணவு உற்பத்தியும் இருக்குதுங்கிறீங்க, எப்படி செயற்கையா உற்பத்தி பண்றீங்க, அப்புறம் ஏன் நோய் இவ்வளவு தூரம் பெருகிட்டே போகுது? அதுக்கும் பதில் இல்லை. அதற்கும் பதில் இல்லை. இத்தனை மக்கள் இருந்தா இத்தனை கோடிக்கணக்கான டன்னு தானியம் உற்பத்தி ஆகணும், என்னமோ ஜிடிபி ரேட்டு என்னமோ சொல்றாங்க. விளைச்சல் மத்திய அரசு என்னமோ சொல்லுது. இது என்னன்னு நமக்கு புரியல. இங்க அப்ப நோய்களுக்கான ஜிடிபி போட வேண்டியதுதான் இனிமேல். நோய்களுக்கான ஜிடிபி ரேட் போட வேண்டியதானே. எங்க பார்த்தாலும் மருத்துவமனை பெருகிட்டே போகுது. இப்ப இதெல்லாம் ஜிடிபில வராதா? ஆச்சரியமா தான் இருக்கு. ஆக நாம் இனி வந்து உலக குடிமகனா மாற வேண்டும். நீ அந்த பயோ ஃப்ரீ ரெடிக்கல் பார்த்தீங்களா? பார்த்துருந்தா தகவல் கொடுங்க. ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா தகவல் கொடுங்க. அதில் ஏதாவது சொல்லியிருக்கானு பாருங்க. நான் கூட இப்போ அனுப்பிச்சேன், 2 ஒருத்தர் பார்த்துருக்குறாங்க.
நான் இன்னும் பார்க்கலைங்க. கொஞ்சம் சரி, டைமிங் இல்ல. பரவாயில்ல. எங்க பொண்ணு ம். கொண்டு வந்திருக்கான். அதனால இன்னும் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்கேன். வாட்ஸ்அப், சரி. டெலிகிராமில் வாட்ஸ்அப் போட்டிருக்கேன், டெலிகிராமில் போட்டிருக்கேன். பார்த்துருந்தா சரி நீங்கள் இப்போ 200 பக்கமோட பார்க்க சொன்னேன். இந்த நல்ல முத்து கூட பார்க்க சொன்னேன். 200 பக்கம் படிச்சிருப்பீங்க. 200 201 படிச்சிருப்பீங்க. அது படிச்சிருக்கிறோங்கய்யா படிச்சாங்கய்யா. ம், நல்ல முதல்ல நல்ல குடிமகனாக மாறுறது ரொம்ப விஷயம். நல்ல குடிமகனாக மாறணும், அதுக்கு ஒழுக்கம் தேவை. அதாவது நல்ல குடிமகனாக மாறணும்னா ஒழுக்கம் தேவை. அதுதான் முக்கியம். வள்ளுவர் கூட அப்படிதான் சொல்லுவார். ஒழுக்கம் தான் நல்ல குடிமகனை உருவாக்குங்கிறாரு. ஒழுக்கம், உடைமை, குடிமை. குடிமைன்னா சிட்டிசன்ஷிப். அப்போ இழுக்கம் ஈன்ற பொறுப்பாய் விடும். இன்னைக்கு மந்திரிலிருந்து தந்திரி வரைக்கும் எல்லாரும் ஒழுக்கம் யாட்டும் கிடையாது. எல்லாம் கேவலமான மந்திரிகளாக தான் இருக்காங்க. நம்ம இவங்களை பார்த்து நம்ம அமைக்க முடியாது. அமைச்சர் எப்படி இருக்கணும், மந்திரிகள் எப்படி இருக்கணும், திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு தனி மனிதனுக்கு உணவு ஒழுக்கம் வேணும். அதை தான் நல்ல நாட்டின் சட்டத்தை மதித்து வாழ்பவர்கள் நல்ல குடிமகன். ஆனால் நாட்டுக்குன்னு சட்டத்தை யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே திருடர்களாக தான் இருக்கிறாங்க. நீதிபதியே வந்து 36 கோடி ரூபாய் அவர் வீட்டில் இருந்தது கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஒரு நீதிபதியே வந்து இது எனக்கு 36 கோடி ரூபாய் எப்படி எப்படி தெரியாதுங்கும் பொழுது அது என்ன சொல்றது? அவர் நல்ல குடிமகனா இருக்க முடியுமா? அது வரைக்கும் பேச்சே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. அந்த 36 கோடி ரூபாய் எப்போ திருடுனாங்க என்னங்கிற அது என்ன பதிலே இல்லை. விசாரணைங்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாளா என்னையா அது? ம் இந்த காகிதத்தை என்றைக்கே 1 மாசம் ஆகுது. எப்படி அந்த காகிதம் அங்கே வந்திருக்கு? திருடிட்டு வந்தவங்க அப்படி போட முடியுமா? ம் யாராவது கடத்திருக்கு? எவ்வளோ அது சாதாரணமாக சொல்லிட்டு போறான் பாருங்க அந்த அந்த நீதிபதி. நாங்க அப்பா அதாவது இந்த வெள்ளைக்காரனுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. அது என்ன உணர்ந்திருக்கீங்க நல்ல முத்து? நீங்க தான் அந்த காலையில் 10 மணி வகுப்பு வந்தீங்க. அந்த 201 பக்கம் இருக்குது. அது எப்படி உணர்றீங்க சொல்லுங்க சுருக்கமா. நல்ல குடிமகனாக இருக்கணும்னா நிச்சயமா அது உணவு ஒழுக்கத்துக்கு தான் வரணும். உணவு ஒழுக்கம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ம் பண்ண முடியாதுங்க பண்ண முடியாதுங்க. அப்ப உங்க உங்க பிரச்சனையை தீர்த்து இப்ப நீங்க உங்க பிரச்சனையை பசிதான் பிரச்சனை. அது ஒண்ணுமே பசிங்கிறது ஒண்ணு அது ஒரு கேவலமான ஒரு வியாதி. பசிங்கிறது ஒரு கேவலமான ஒண்ணுமே இல்லாதது. எப்படி சாதாரண இது அடங்குது? அது என்ன பெரிய ஐயா புரியாம தாங்க இருந்தது. இவ்வளவு ஆ, நாள் அங்கிட்ட வந்து கிளாஸ் வர முன்னாடி தெரியாம தான் இருந்தது. ம் ம்ஹும். அது நம்மளுக்கு என்ன இப்ப வரல புரிஞ்சுக்கிட்டோமுங்க. ம் ரொம்ப எளிமையா விளக்குனீங்க. இந்த புக்கை படிக்க சொல்றீங்க. ஆ வெங்கடேசன் ஐயா என்ன அவர் எழுதியிருக்கிறாங்கய்யா. அர்னால்டு ம் படிச்சிருக்காரு எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கை ம் படிக்கிறேங்கய்யா. அப்புறம் நீங்க கிளாஸ் 5 6 கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணிடுறா. ம் 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 நீங்க திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களேங்கய்யா. படிக்க சொல்றீங்க படிக்கிறா. ம் அது வேற வள்ளலார் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்றாரு. தனித்திருங்கிறீங்க நீங்க. ம் அந்த நீர்ல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு இப்பதானுங்க தெரிஞ்சுக்கிட்டா. அது அவ்வளவு நீர் யோக முறையில அவ்வளவு கம்மியா குடிச்சு ம் இவ்வளவு ஒரு மருத்துவ குணம் அந்த 40 மில்லி அந்த பசியே அடக்குதுங்கிறது ம் எங்களுக்கு ம் என்ன சொல்றது ரொம்ப வியப்பா இருக்குங்கய்யா. ஆனா ம் நாங்களே ம் அனுபவபூர்வமா இதனால செய்யறோம்லங்கய்யா தெரியுதுல ம் எங்களுக்கு. ம் ம் உம் இந்த வேக ஒரு வச்ச சாதா காய்கறி. இது உம் ரைட்டு ரைட் அருமை அருமை. இவ்வளவுதான் சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கோ. இது யாரு கேட்டாலும் சொல்லிட்டு போய் இப்படிதான் இவ்வளவுதான் ஏன் பசி அடக்கிறது இவ்வளவுதான் ஏன் இது இது தெரியாம இது உம் அடக்கிட்டா நமக்கு வந்து ஒழுக்கம் தானா வந்துடும். இப்போ உணவு ஒழுக்கம் இருந்தா தான் அப்புறம் பிறர் மேல் அன்பு ஏற்படும். ஓ இவ்வளவுதான் உணவுங்கிறது இவ்வளவுதான் சக்திங்கிறது இவ்வளவுதான் நம்மளை வாழ வைக்கிறது இயற்கை தான். முடிஞ்சு போச்சு. அப்ப 99 விழுக்காடு இயற்கை நம்மளை வாழ வைக்குது. இதை புரிஞ்சுக்காம ஐயா இன்னும் சாப்பிடாம இருக்கல முதல்ல ஒரு நாள் கூட முடியலைங்க. சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு நினைச்சனால எவ்வளவு வருஷ கணக்குல நினைச்சிருக்கிறா. ம் ஆனா அந்த இதுதாங்க தெரியல. அந்த ம் வழிமுறை தான் தெரியல. இப்ப இருக்க தெரியல முடியுது தெரியல. இல்லைங்கய்யா 20 நாளா. அதேதான் 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 இருங்க. யாரோ வர்றாங்க. ம் யாரோ வர்றாங்க இருக்கட்டும். ஆ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆக வணக்கம். வணக்கம். அது ஒரு குறைந்த அதாவது இது ஒரு பெரிய காங்கிரீட் கம்பெனி ஒரு பெரிய பாறை மாதிரியோ ஒரு காங்கிரீட் கம்பி மாதிரியோ உடைக்கிறது அப்படிதான் ஒண்ணுமே இல்லை. அது என்ன பசிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு உணர்வு நிலை. அதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து அது பெரிய அக்கப்போர் பண்ணி உடம்பை கெடுத்து குட்டிச்சுவராக்கி நல்ல ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஆரோக்கியம் உள்ள மனிதனா மாறணும். முதல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள மனிதனா மாறினா தான் அவன் நல்ல குடிமகனாக இருக்க முடியும். அது காரணம் இந்த உணவு தான். எல்லாம் அடிப்படை இங்கிருந்தா தொடங்கும். 5ஆம் அறிவுல வாயு சுவை தான் தொடங்குது. அதனால இத இதை நம்ம ஒழுங்குபடுத்தாம நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனா இருக்க முடியாது. அப்புறம் வீட்டுக்கே ஒரு நல்ல குடிமகனா முதல்ல ஆரோக்கியம் உள்ள குடிமகனா இருக்கணும்.
மனம் ஒழுக்கமா இருக்கிற, மனம் அமைதியா இருக்கிற, மனம் தீவிரமா, மனம்ங்கிறது ஒரு அமைதியான சூழலா இருக்கணும். உடல் வந்து எல்லா தகுதியும் உள்ளவனா இருக்கணும். குறைந்தபட்சம் எல்லா தகுதியும் இருக்கிறதா இருக்கணும். குறைந்தபட்சம் ஆளுமை தன்னைத்தானே ஆளுகின்ற தன்மை இருக்கிறவனா இருக்கணும். தனக்குள்ள ஒரு மனம் அடங்கியவனா இருக்கணும். தனக்குள்ள இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உண்டானது. ஏன் நீ செய்யல நான் செய்யலன்னு கேட்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மூளை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி கட்டுப்பாடு இருக்கு. ஒவ்வொரு தனித்தனி தான். இங்க யாரும் ஒண்ணாக முடியாது. ஆக இங்க எல்லாரும் ஒண்ணுங்கிறதுல போய் எல்லாம் தனித்தனி தான். கைரகை எப்படி தனியோ அதே மாதிரி எல்லாரும் இங்க தனித்தனி தான். ஏதோ ஒரு கருத்துல ஒன்றிடலாமே தவிர, கருத்தின் அடிப்படையில் ஒன்று இணையலாமே தவிர, மற்ற எல்லாரும் இங்கே தனித்தனி தான். எல்லாரும் இங்கே தனித்தனி தான். ஆகையினால வரிசை கிரமமாக நம்ம மாற வேண்டும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு வரணும். இன்னும் வெங்கடேசனுடைய கருத்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம், 1 கோடி கிலோமீட்டர் தூரம் போக வேண்டிய. இப்பதான் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்குது 1 கோடி கிலோமீட்டர் மிச்சம் இருக்கு. ஆக கீழ்கண்டவாறு இதுக்கும் ஒரு பயிற்சி சொல்றாரு. இப்படிலாம் இருந்ததுன்னா இத்தனையும் நேரம் மிச்சமாகணும், காலம் மிச்சமாகணும், நமக்கு உற்பத்தி, உணவுக்கான உற்பத்தி மிச்சமாகுது. மற்றவங்களுக்கு, குழந்தைகளுக்கு நாம் வந்து நேரத்தை செலவிடலாம். அந்த விவசாய பொருள் குழந்தைகளுக்காக இயற்கை உணவு உற்பத்தி பண்ணலாம். முதல்ல இயற்கை உணவுனாவே குழந்தைகளுக்காக தான். அதுதான் விஷயமே. அவங்களுக்கு தான் அக தூய்மை தெரியாது. ஆக பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற வள்ளலார் சொன்னதை பற்றி நாம் வெங்கடேசன் இந்த முறையிலையும் இந்த மாதிரி 4-5 இடத்துல, ஒரு 3 இடத்துல தமிழ் எழுதியிருக்காரு, 2 இடத்துல ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. உணவு அந்த சுத்தப்படுத்துகிற முறையை மட்டும் எழுதியிருக்காரு. 44வது பக்கத்தில் நீர் உணவு முறை எப்படி தொடங்கணும். அதே மாதிரி 148வது இடத்துல 148வது பக்கத்தில் நீர் உணவு முறை எப்படி தொடங்கணும். அதே மாதிரி 201ஆம் பக்கத்தில் நீர் உணவு முறையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக 11வது பாடத்துலையும் 13வது பாடத்துலையும் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாரு. இவ்வளவுதான் அது விஷயமே. அப்புறம் இடையில சின்ன சின்ன இடத்துல அப்புறம் எப்படி சொல்லிட்டே இருப்பாரு. இது கூட அந்த செஞ்சு பார்த்தா தான் தெரியும், இல்லாட்ட செய்யவே முடியாது. இப்ப சொல்றாரு பாருங்க, அந்த 201ஆம் பக்கத்துல சொல்றாரு இல்லையா, இப்படி செஞ்சு பாருங்கன்னு. இப்படி செஞ்சு பார்க்கணும். முன்னாடி என்ன செய்யணும், அது யார்கிட்ட போய் செஞ்சு பார்ப்பீங்க, எவ்வாறு செஞ்சு பார்ப்பீங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இதெல்லாம் ஒரு யோசனை தான். எப்படி செஞ்சு பார்க்கறது, யார் செஞ்சு பார்க்கறது, செஞ்ச யார்கிட்ட நிரூபிக்கிறது, ஒவ்வொன்றா கேள்வி வந்துக்கிட்டே இருக்கேன். யாருக்காக செய்கிறோம், அறிவியலை செய்கிறது எப்படி. சீனிவாசன் முயற்சி பண்றாரு. பரவாயில்ல, அவர் தோட்டத்தில் உட்காந்துருக்குறீங்கிறாரு, நம்ப முடியல. அவரும் பாரு பாவம், அவர் மாட்டிட்டு முடிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்தாரு போயிட்டாரு, சரி அலைவரிசை கிடைக்கல தெரியுது. இதுக்கு அதுக்கு சேலத்துல தான் இருக்காரு. சாமி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் உங்க நம்பர் கொடுத்துருக்கேன். நல்லது, அவர் கான்டாக்ட் பண்ணுவார் சாமி. பரவாயில்ல, வரட்டும். 20 மாத்திரை சாப்பிட்றாரா, 20 மாத்திரை சாப்பிட்றாரா, ஏதாவது அங்கே கூட தங்கி வந்து கூட பண்ணலான்ற மாதிரி சொன்னாரு. ஃபீஸ் தனியா இருக்கும்னு சரின்னு இருக்காரு, பேசுறேன்னு இருக்காரு. வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வேற என்னுடைய ஒரு நாள் கோபியில தான் தங்கி இருக்கேன். ஒரு நாள் திருச்சியில் இருப்பேன், கோபியில் இருப்பேன். என்ன ஒரு நாள் என்னோட தங்கட்டேன், 2 நாள் தங்கட்டேன். அப்ப வந்து அவர் வசதி உள்ள இருந்தா கனமான தொகை கொடுக்கட்டுமே, 1 லட்ச ரூபா கொடுக்கட்டுமே, அன்பளிப்பா கொடுக்கட்டுமே. இப்ப என்ன அவருக்கு இதாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பாத்துக்குவாரு. அப்புறம் கொடுத்துட்டு போட்டு அறிவிக்கணும். அது மாதிரி நான் இந்த இப்ப எத்தனை கோடி செலவுனாலும் நோய் நல்லா போறது இல்லை. நீ வந்து தாராளமா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி. இப்ப நான் வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன், எந்த நோயா இருந்தாலும் சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன். சரி, மற்ற இது வந்து இயற்கை புரிந்தவன் தான் செய்ய முடியும், இயற்கை புரியாதவன் செய்ய முடியாது. எந்த விண்வெளியப்பா சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. வருவாரு, உங்கள்ட்ட பேசுவாரு. நான் சொல்றேன், நான் பேசுகிறேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி கொஞ்சம் வசதி வாய்ப்பு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏழைகளுக்கு சொல்றதை விட வசதி வாய்ப்பு சொல்றது அது பரவும். இப்ப நீங்க வந்து ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால, ஒரு பொறியாளர் இருக்கிற வசதி வாய்ப்பு அந்த எப்பவுமே வந்து ஏழை சொல் அம்பலம் ஏறாது, வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றத கேட்கும். ஏழை சொல் அம்பலம் ஏறாது, ஏழை சொன்னா கேட்காது, உலகம் கேட்கவே கேட்காது. அதனால வள்ளுவர் வந்து பொருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்கிறாரு. பொருள் இல்லைன்னா எதுவும் நடக்காது. வள்ளுவர் தெளிவா தான் இருக்காரு. சும்மா நான் போய்
ஒரு ஒரு அறிவாளியே இருந்தாலும் அவனை தூக்கி பிடிக்கிற 4 பொருள் அறிவாளியே இருந்தாலும் அவனை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பொருள் முதல்வாதிகள் இல்லைன்னா மேல வராது. பொருள்வாதிகள் ம். இல்லைன்னா எது மேல வராது. பொருள்வாதிகள், அந்த பொருள்வாதிகள் வந்து உண்மை உணர்ந்தவனா இருக்கணும். அந்த பொருள்வாதி உண்மை உணர்ந்தவனா இருக்கணும். அவனால்தான் மேல வருகிறது, வரவே வராது. உண்மையை உணர்ந்தவனா இருக்கணும். ஆஹ் ம், இப்ப ம், வெங்கடேசன் இந்த ம். தத்துவத்தை எழுதி கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் இருக்கும். அதை வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான் புரிஞ்சுக்கிறாரு. இந்தியாவிலே பெரிய தொழிலதிபர் டாக்டர் மகாலிங்கம், பெரிய தொழிலதிபர், மகாலிங்கம் பலாயிரம். ஆமா ஆமா ஆமா. ஆமா. அவரு பார்த்து தானே அவருடைய சொந்த அச்சகத்துல அசல் விலைக்கு அச்சடிச்சு கொடுத்தாரு. அசல் விலைக்கு. புக் ஒண்ணு கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. படிக்குது. நம்ம புக் ஒண்ணு கொடுத்துருக்கேன். இவனுக்கு இந்த அதனால ஜூம் மீட்டிங்ல வந்து நீங்க ஜூம் மீட்டிங்ல வந்து கலந்துங்க. நீங்க 1000 ரூபாய் கட்டிட்டு நீங்க அவரை வந்து தெரிஞ்சுங்க முதல்ல. அப்பதான் உங்களுக்கு வந்து என்னென்ன உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் நானு. சரின்னு இருக்காரு அவரு. அங்க கூட நேரம் வந்து பாக்குறேன்னு இருக்காரு. வரட்டும். சந்திப்பான். அவர்கிட்ட ஃபீஸ் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஃபீஸ் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அதான் சொல்லிடுவோம். ப்ராஜெக்ட் இருக்க செய்யற என்ன வசதி இருக்குன்னு கேட்போம். நல்ல ஐட்டம் எவ்வளவு தர போறேன், அவ்வளவுதான். நல்ல ஐட்டம் முதல்ல பேசிக் ஒரு தொகை கட்டு. நல்ல ஐட்டம் நீயே கொடுப்போம். நம்ம மக்களுக்கு, நம்ம மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். நம்ம மாணவர்கள் அரைக்குறையா சந்தேகத்துல இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு எல்லாம் தெளிவாகுது. பணம் இருக்கிறவன் பணம் இல்லாத என்ன கேக்குறீங்க. அந்த வசதி இருக்கிறவங்க கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். நல்லா ஆயிடுச்சா, சரிங்களா, அப்படிதான் வரணும். நீங்களும் நல்லா ஆயிட்டீங்க, நல்ல ஆகரம் காட்டித்தானே நண்பர் தர்றீங்க. நல்லா மோசமா போனா நீங்க திரும்பி பாப்பீங்களான்னு கேக்குறேன். மோசமா போனா என்ன ஆகும்? என்ன ஆகும் பாருங்க. மருந்தே அதே மாதிரி இந்த இந்த உலகத்துலங்கய்யா இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு யார் நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கினா கூட பின்னாடி அவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தா நம்மள போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம பிரச்சனை ஆகும்னு நினைக்காம ஐயா நான் என்னால முடியும் நினைச்சு இது இறங்கி இருக்கிறீங்க பாரு, அதுவே பெரிய விஷயங்க ஐயா. ஆமா, சொல்லுங்க. நிறைய பேரு தெரிஞ்சுக்கிட்டு இது அதுக்கப்புறம் என்னால இது வந்து வேற ஏதாவது யாருக்குன்னா எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, அப்புறம் அவங்க நம்மளதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம மட்டும் தெரிஞ்சோமோ. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கய்யா. போல்டா சொல்லுவேன், வந்து செய், பணத்தை கொடு, வாங்கு, நீ உன் உடம்பு ஆரோக்கியத்தை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா. இது மாதிரி லட்சத்துல ஒருத்தர் தாங்க ஐயா வர முடியும், கோடியில ஒருத்தர் தான். யாருமே இல்லையே இது வரைக்கும். நான் 25 வருஷத்துக்கு யாருமே இல்லையே. கண்டிப்பாங்க. ஏன்னா இது எங்க போய் நிக்குதுன்னா, இது பரிணாம அறிவியல். அதனாலதான் இது ஒண்ணும் சாதாரண, இது பரிணாம அறிவியல். இது வந்து 5ஆம் அறிவும் கிடையாது, 6ஆம், இது 7ஆம் அறிவு. அதனாலதான் தைரியமே சொல்றேன். இது வெறும் உணவை பத்தி பேசுறதே கிடையாது. உணவுங்கிறது பத்தி இங்க உணவு மருந்து இதுல கிடையாது. என்னது உணவு மருந்து ரெண்டுமே இல்லையே. அந்த ஒரு பெரியவர் நேத்து கூட பேசினாரு பாருங்கய்யா. ஆமா, நிறைய பேரு அந்த பெரியவருக்கு ஏதோ எவ்வளவு நாள் போட்ட குப்பையெல்லாம் இருக்கும். அவரு தைரியமா அவ்வளவு ஏஜ் ஆனதும் அவருக்கு இருக்காதுங்க, ஒரு 65 வயசுக்கு மேல. 66. ஆமா, என்னை விட ஒரு வருஷம் 2 வருஷம் மூத்தவர், அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் இயற்கை இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை படிக்க ஆரம்பிச்சு வந்துட்டீங்கய்யா. அந்த பாண்டுரங்கள்லாம் நிறைய உணவுகளை, கெட்ட உணவுகள்லாம் உள்ள போட்டு போட்டு குப்பையாக்கி வச்சு வந்தவனா, அவரையும் நீங்க இவ்வளவு வயசாயிட்டு ஏதோ ஆகும் இல்லாம தைரியமா இறங்க சொல்லி தண்ணியில இந்த பனை வெள்ளத்துல போடு, தண்ணியில போடுன்னு சொல்லி அருமையா நேற்று பேசுறாருங்கய்யா. பெரிய உதாரணங்கய்யா அவரு. எந்த டாக்டர் எடுத்துக்க போறாங்கய்யா, நம்பவே மாட்டாங்கய்யா. அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா 1 மாசம் 1.5 மாசம் அவரே நேர மருத்துவமனைக்கு போய் ஆய்வு பண்ணிடுவாரு, ரிப்போர்ட் அனுப்புவாரு. பார்த்தா ரொம்ப தூய்மையா இருக்குது பாரு. அதுதான், அவ்வளவுதான். அவன் அந்த லேப் டெக்னீஷியனே சொல்லுவா, என்ன ரொம்ப தூய்மையா இருக்கு. ஆமாயா, ரொம்ப தூய்மையா இருக்குது, அவ்வளவுதான். இந்த மாதிரி 4-5 அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோ இதுவே கண்டி நீர் மருத்துவம் இல்லைன்னா அவர் இன்னும் மருந்து மாத்திரை உள்ள போட்டு போட்டு கருப்பாயி இந்நேரம் அவர் எப்போ காலம் ஆயிட்டு இருப்பாருங்க. எப்போ செத்து போயிருப்பாருங்க. அவங்க பசங்களே நல்ல பணக்கார. அவங்க 2 பையன், அவருக்கு 2 பசங்களுமே பணக்காரனா தான் இருக்காங்க. 2 பசங்களும் பணக்காரனா தான், ஏதோ ஒரு துறையில ஏதோ. ஆமா, இவரும் நல்ல வசதி உள்ளவர் தான். இல்லைங்கய்யா, எல்லா இருந்தாலும் ஒரு பக்கம்
பணம் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா, சாப்பிட்டுட்டு போவோன்றதுதான் நிறைய முக்கால்வாசி பேர் எல்லாம் 100% ஜனமும் அப்படிதான் இருக்காங்க. அவர் பாருங்க வயசான காலத்துல எதையோ சாப்பிட்டுட்டு போவோம், தண்ணியோட இருக்கக்கூடாதுன்னு இல்லாம முயற்சி பண்ணாரு பாருங்க பேஷண்ட். அதாங்க பெரிய அட்வான்டேஜ்ங்களா. முயற்சி பண்ணி தண்ணியில இருக்கேன் கருப்பெட்டியில போட சொன்னார் ஐயா, கருப்பெட்டியிலே இருக்கு அப்படின்றாரு. முயற்சி தாங்க ஐயா நிறைய. அவங்க வீட்டுக்கும் போயிருக்காரு, 1000 கிலோமீட்டர் சுத்திட்டு வர வந்திருக்காரு. 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் சுத்திட்டு வரையில சென்னைக்குன்னு. அது மட்டும் இல்ல, சென்னை பெங்களூர்ல ஒரு பையன் இருக்கான், சென்னையில ஒரு பையன் இருக்கான். ஏதோ இதுல ஐடி நிறுவனத்தில் இருப்பாங்களா எடுத்தது எல்லாமே பிடெக் எம்டெக் முடிச்சுட்டு ஏதோ பண்றாங்க, ஏதோ துறையில இருக்காங்க, அது பேர் இருக்கட்டும். ஆனா அத்தனை பேரும் நான் சொன்னேன் ஐயா எல்லாரும் அதுதான் அந்த அந்த உடம்பை கெடுத்து கொள்ள கூடாதுங்கிற சிந்தனை வரணும். நானும் சொல்லி பார்த்திருக்கேன். நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி கேட்டு புக்க படிச்சு, இல்லைன்னா நம்ம சாதாரணமா திரும்பவே முடியாதுங்க ஐயா இந்த விஷயத்துல. கேட்டு அனுபவிச்சு சரி இதை இருந்து பார்ப்போம் அவர் முயற்சி பண்ணதுதான் நிறைய பெரிய விஷயங்க ஐயா. ஆமா, இது டிவி கனெக்ஷன் ஒரு 3000 டிவி கனெக்ஷன் வேற வச்சிருக்காரு. அது அவர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. 3000 டிவி 4000 டிவி கம்பத்துல. தேனியா கம்பம். ஆமா, அவர் வந்து லோக்கல் உள்ள அது வேற வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது என்னமோ பண்றாரு, ரைட். வருமானம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நல்ல ஒழுக்கமா மாறுறதுக்கு இதுதான் அடிப்படை. அந்த காலையில் எழுந்தவுடன் என்ன பண்ணணும், காலை கடனை முடித்து விட்டு வழக்கம் போல அது மாதிரி இந்த மாதிரி இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு அச்சு வெள்ளத்தை மென்று விழுங்கிய பிறகு. நீங்க எல்லாம் 201 பக்கம் பார்த்துருப்பீங்க. 201 இதுவே வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உணவு சாப்பிட்ட இந்த கருப்பட்டி இந்த மாதிரி திடல பாத்தீங்கன்னா வயிற்றுல உற்பத்தி ஆகிற எல்லா நோயும் குணமாக்கும். அதாவது குடல் புண்ணு, அது இது. அப்புறம் அந்த ஃப்ரீ ரெடிக்கல், இந்த ஜீர்நீர் சுரக்கிறப்ப எலக்ட்ரான் லாஸ் ஆகும். எலக்ட்ரான் என்ன தெரியுமா அர்த்தம்? உயிராற்றல்னு அர்த்தம். அதாவது அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரான் இழந்து நிற்கும். நம்ம பசி நீரே வந்து அந்த பசி நீரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல், அந்த பசி நீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் குறைவாக இருக்கும். அது ஒரு எலக்ட்ரான் வந்து குறைவாக இருக்கும். அந்த எலக்ட்ரான் குறைவாக இருக்கனால கொடூர வேகத்தில் இருக்கும். கொடூர வேகத்தில் பக்கத்தால் இருக்கிற உடம்பு, நம்ம உடம்புல அழுக்கலானது, அதில் இருக்கிற சக்தி திருட ஆரம்பிக்குது. அதாவது நல்ல எலக்ட்ரான் இருக்கிற சக்தி இது திருடி தனக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால தான் நோய் வருது அவனுக்கு. இது யாருக்குமே தெரியாது. இது வெள்ளக்காரனால முடியாதுன்ட்டான். அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியாதுட்டான். அறிவு கட்ட முண்டமே பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னா பாரு, இவ்வளவு ஒரு ஊதாரியா இருந்திருப்பான், அவ்வளோ ஒரு விபச்சாரி அப்படிதான் இருப்பான். ஒழுக்கம் இல்லாதவன் சொல்றதும் இந்த விஷயம். ஒழுக்கம் இல்லாதவன் போய் வைத்தியம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சாக வேண்டியதுதான். அவன் நேரடியாக மருந்துன்றுவான். மருந்துனாவே மருந்து என்று சொன்னாலே அதை பக்க விளைவை தான் அழுத்தி வைக்குமே தவிர, பக்க விளைவுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஆணி வேர் இருந்ததுன்னா பக்க விளைவர் 100 கிளை வேர் இருக்கிற மாதிரி தான் நோய் என்பது மூலம், சிம்டம்ஸுங்கிறது பக்க விளைவுன்னு அர்த்தம். இப்போ உடம்புல 2 பிரச்சனை தான் இருக்க முடியும். ஒன்று நோய் இருக்கும், நோயினுடைய பக்க விளைவு இருக்கும். பக்க விளைவு 50 இருக்கும், நோய் ஒன்று தான். அதனுடைய பக்க விளைவு பார்த்தீங்கன்னா அது பல நோய் மாதிரி தெரியும் உனக்கு. அதுக்குத்தான் அழுத்தி வைக்கிற மருந்துகள் மாத்திரைகளை தவிர மூலத்தை குணமாக்க முடியாதுங்கிறது மருந்தினுடைய அறிக்கை. மருந்துனாவே மூலத்தை குணமாக்காது, மருந்துனாவே மூலத்தை குணமாக்காது, பிரச்சனையை குணமாக்காது, அல்லது அழுத்தி வைத்து பிற்பாடு அதிகமாக்கும். அது மட்டும் இல்ல, அதிகமாகிட்டே போகுங்கிறத மருந்து. அதனாலதான் பாருங்க, 1 mg போடுவான், அப்புறம் 2 mg போடுவான், அப்புறம் 10 mg போடுவான், அப்புறம் 50 mg போடுவான், அப்புறம் 100 mg போடுவான். அப்புறம் அவ்வளவுதான், ஆளே இருக்காது. அப்புறம் ஆமா, ஆளே இருக்காது. அப்புறம் என்ன சொல்லுங்க சாமி. அந்த காலத்துல நாங்க வந்து நானே எங்க அப்பா வந்து மருந்து கடை வச்சிருந்தாருங்க. எங்க அப்பா நான் சொல்ல 1969 1970 நான் சின்ன பையனா இருக்கிறப்ப மருந்து கடை வச்சிருந்தாரு. ஒரு 4-5 பேர் சேர்ந்து மருந்து கடை வச்சிருந்தாங்க. மருந்து கடை, அலோபதி மருந்து கடை. அப்ப வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல நான் சொல்ல 1969 70. அப்புறம் நம்ம சின்ன பையன், ஒரு எனக்கு 9 வயசு இருக்கு, 8 வயசு இருக்கு, 9 வயசு இருக்கு. அப்ப அந்த மருந்து கடைக்கு போவேன். அந்த உள்ள போனா ஒரு நாத்தம் அடிக்க, அந்த மருந்து நாத்தம் அடிக்க, அப்படியே தலை சுத்து நமக்கு அப்படியே.
அப்போ பார்த்தீங்கன்னா 5 mg 10 mg இருக்கு அதில் பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு எத்தனை அப்போல்லாம் மண்டையில் ஏற்றிக்குவேன். அங்கே போய் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போய் இருப்பேன். எனக்கு ஒன்றுமே புரியாது, இங்கிலீஷ்லேயே இருக்கும். மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கறதுக்காக ஒரு போய் பார்க்கறது. ஃப்ரிட்ஜ் அது ஜில்லுன்னு இருக்குமா, அப்படி ஜில்லுன்னு அது பார்க்கறதுக்கு வேடிக்கை. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து எடுத்து தலை சுத்தும். அப்புறம் இல்லை இத்தனை மருந்து அப்படி அப்படின்னு பார்ப்பேன். என்னடா இத்தனை மருந்து இப்படி குமிச்சு கிடக்குது அப்படின்னு. யார் பார்த்தா இப்படி மாத்திரை மாதிரி வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் ஒன்றுமே நமக்கு புரியல. அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 mgம்பா, அப்புறம் 10 mgம்பா, 50 mg இன்னும் ஏறிட்டே போகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு கட்டுப்படலைன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னா நோய் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இதான் விஷயமே. அப்படித்தானே? தண்ணி ஊத்திட்டே இருக்கு, ஆமா சார். பொங்கிட்டே இருக்கு, ஊத்த பொங்கிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது அடங்கல, கட்டுப்படி ஆகல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற கிருமிகள் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மரபணு தன்னுடைய வீரியத்தை அதிகப்படுத்திட்டே போகும், எதிர்ப்பு திறன் அதிகப்படுத்திட்டே போகும். மருந்து கட்டுப்பட மாட்டேன், மருந்து கட்டுப்பட மாட்டேன், மருந்து கட்டுப்பட மாட்டேன், மருந்து கட்டுப்பட மாட்டேன், அவன் நீ செத்தே ஆகணும், நீ செத்தே ஆகணும்னு போட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், அடக்கி பார்ப்பா, கடைசியில் ஆள் செத்து போயிடுவான். கடைசியில் என்ன சொல்லிடுவாங்க, அது மருந்தோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நோயை குணமாக்க கூடாதுங்கிறத மருந்தினுடைய கொள்கை. இயற்கையின் நோக்கமே மருந்து வைத்து குணமாக்க கூடாது. இயற்கை நோக்கம் இருக்கு இல்லையா? இயற்கை நோக்கம் என்னன்னு புரியுது உங்களுக்கு? இயற்கை நோக்கம் என்பது நீங்க நோய் வந்து நோயில தான் சாகணும். நோயை தீர்ப்பதற்கு நீ பசிதாகத்தை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிற ரகசியத்தை சித்தர்கள் தான் முதல் கண்டுபிடிச்சாங்க. சித்தர்கள் தான் பிரச்சனையே பசிதானான்னு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து அது தண்ணீரால் கட்டுப்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது தூய தண்ணீரால். நீ காலையில் காப்பி குடிச்சிட்டே நீங்க சொன்னீங்க பாருங்க, பிரம்ம ஒரு நாளைக்கு 10 காப்பி குடிக்கிறாங்கன்னா என்ன ஆகுது? சாவு தான். அப்புறம் மூலம் தான். ஐயா சொன்ன மாதிரி போய் சாக வேண்டியதுதான். அதுல வாய் ருசிக்கு அடிமையானவங்க. ஏன் வாய் ருசிக்கு அடிமையானவங்கள ஒண்ணு அந்த அம்மையத்தை 150 கிலோவா அவ்வளவுதான். எடை ஏறிட்டே போச்சுன்னா தப்பு, கீழே விழுந்ததுன்னா அவ்வளவுதான், எந்திரிக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உடற்பயிற்சி பண்றவனே இறந்து போகும்பொழுது இவங்க எந்த மூலைங்க அழுகி போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், பொலவா அவங்க உடம்பே வெள்ளையே மாறிடுங்க. இந்த மாதிரி திங்கிற உடம்பு பாருங்க, அப்படியே மினுமினுப்பு அதிகமாகி இனிப்பு அதிகமாகி அந்த இனிப்பு புளிச்சு போய் அந்த இனிப்பு உப்பா மாறி கொடுமையான நோய். இந்த காலெல்லாம் பாத்தீங்கன்னா முழங்காடு கீழே பாத்தீங்கன்னா அங்கங்க புள்ளி குஷ்டரோகம் வந்து ஒரு புள்ளியா இருக்கு. வெள்ளை புள்ளி, சிகப்பு புள்ளி, வெள்ளை புள்ளி, கருப்புள்ளி, வெள்ளை கருப்பு சாப்பிட்டு மாறி இருக்கும். முழங்காடு கீழே நிறமே ஒழுங்கான நேரம். நம்ம வந்து ஒரே மாதிரி சமமா நேரமே இருக்காது. என்னது சமமான நேரம் பாருங்க, கையில பாருங்க, சமமான நேரம் இருக்கு, அந்த மாதிரி இருக்காது. இந்த முழங்காலுக்கு இந்த சக்கரனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா அருவருப்பா இருக்கு. நாத்தம் சகிக்கவே முடியாது. நான் ஒரு 82 வயசு ஆளு பார்த்தேன் பாருங்க, அதை சொன்ன பக்க கேட்கிறேங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தாச்சு. ஒரு படம் பார்த்தேன், ஒரு கருப்பு கால் போட்டிருந்தேன் பாருங்க. அந்த கால் வந்து நான் எடுத்த படம் தான். அதெல்லாம் 15 வருஷத்துக்கு மேல எடுத்த படம். இந்த கருப்பு கால் ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க, அடே எங்க அப்பா. இன்னும் 2-3 கால் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி நானே பார்த்திருக்கிறேன். அவன் செத்தே தான் போனாங்க அவங்க எல்லாம். ஒருத்தனுடைய காலை வேணா கழட்டியே பார்த்தேன், பேண்டேடு கழட்டி பார்த்தேன். இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டை அழுகி போன எப்படி இருக்கும், ஒரு 10 முட்டை அழுகி போயிட்டு எப்படி இருக்கும் அந்த நாத்தம். எலும்பே அப்படியே ஊசியே தெரிஞ்சிருங்க, அப்படியே சதையே இல்லாம. அது எப்படி அவன் சாகாம இருந்தாங்கிற ஆச்சரியமா இருந்தா. அப்புறம் கொஞ்ச நாள் அவன் செத்து போயிட்டான். அதெல்லாம் அவ்வளவுதான், தப்பிக்கவே முடியாது, அவ்வளவுதான். எலும்பு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதாங்க ஐயா. எலும்பு அப்படி கலண்டு எலும்பே தெரியுதுங்க ஐயா. அந்த எலும்பு தெரியுதோட உயிரோட இருக்கான். எப்படின்னு ஒரு இயற்கையா இருக்கு. நம்ம ஒரு கால் செத்தே போச்சு, செத்து போன உயிரோட இருக்கிறான் பாருங்களேன். அது ஆச்சரியம். ஒரு காலே செத்து போய்க்குச்சு. அப்புறம் அது கொஞ்சம் முயற்சி பண்ணுனேன், ரத்தோட்டம் வந்துச்சு. ஏதோ ஒரு காரணத்துல அந்த வைரஸ் அடோங்க அப்பா. நானும் எவ்வளவோ போச்சு. இப்ப நான் சொல்றது ஒரு 15 வயசு. அவனுக்கு வைத்தியம் பார்த்து எனக்கு பைத்தியமும் பிடிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பைத்தியம். அப்படி அந்த படம் பார்த்தாவே எனக்கு இந்த பைத்தியம் பிடிக்கும். அவன் நேர்ல நான் பார்த்தா அது பேர் அது அழுகி போனது. வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு ஒரு 90 வயசு, 85 86 வயசு இருக்கு. பூரா மீன் திங்கிற பயிலுக்கு அவ்வளவுதான். மீன் அரிசி சோறு திங்கிறவன் அவ்வளவுதாங்க ஐயா. அதனால விவேகானந்தர் நல்ல பெரிய மாமனிதர் பாருங்க. அவரை பத்தி போடுகின்ற பொழுது அவர் என்ன சாப்பிட்டிருக்காருங்கிறது இதுல இருக்குங்க ஐயா. என்ன சாப்பிட்டிருக்காருன்னு இதுல இருக்கு. அப்புறம் என்ன சொல்றது? அப்புறம் அவர் எப்படி சாகுறாரு, எப்படி கஷ்டப்படுறாருன்னு இதுல இருக்கு இந்த வரலாறு. உணவு அவர் விட தெரியல பாவம். பாலை குடிச்சிட்டே இருந்திருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ணி தொலைது. சாமி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணலாமா சாமி? அந்த மாதிரி ஆமா, நீ 2 மணிக்கு இருக்கிறத அனுப்புங்க. 2 மணிக்கோ 4 மணிக்கு இன்னைக்கு 2, 4, 8 அனுப்புங்க.
இல்ல நீங்க நீங்க இல்ல இந்த இந்த இது இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் இந்த 12 மணி ப்ரோக்ராம அனுப்புங்க அவருக்கு அனுப்புங்க அனுப்பி விடலாமா? தாராளமா அனுப்புங்க. நீங்க இதை உனக்கு இப்ப காப்பி பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு, அதை அனுப்பி விடுங்க. காப்பி பண்ணி அனுப்புங்க. அனுப்பி விடுங்க. அனுப்பிடுறேன். அப்ப இது வரைக்கும் சரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் அனுப்புறது போற அப்படியே லிஸ்ட் இருக்கு பாருங்க. அப்படியே அப்படியே ஒவ்வொரு தேதிக்கும் அப்படியே 6 7 அந்த பஞ்ச் அப்படியே இருக்குமே, 7 நிகழ்ச்சி அப்படியே அதை கூட அனுப்பலாம். அது இன்னைக்கு அனுப்பு, ரொம்ப எளிமையாச்சு. அவர் சரி பார்த்தாரு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாரு. சரி சரி ஏன்னா எல்லா இவ- நிகழ்ச்சி ஐயா போட்டுறாங்களா வாட்ஸ்அப்ல எல்லாமே போட்டுறாங்களே ரெகுலரா 7 நிகழ்ச்சியுமே. ஓ ஆமா சரி 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 எல்லாம் ம் போட்டுருவனே எடுத்து நீங்க டெலகிராம்ல வர சொல்லிருங்க. ஆமா 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 டெலகிராம்ல வாட்டர் தெராப்பி சரி டெலகிராம்ல பாத்தீங்கன்னா லிங்க்லயே கொடுத்துருப்போம், ஆ உள்ள வாங்க. டெலகிராம் தான் மலிவு நமக்கு. டெலகிராம்ல போட்டா அழியாது, வாட்ஸ்அப்ல போட்டா அழிஞ்சு போயிடும். ம் டெலகிராம்ல அழிவே ம் அழியாது. ம். டெலகிராம பார்க்க சொல்லுங்க, லிங்க் அனுப்புறேன். சரிங்களா? மறுபடியும் நம்ம 2 மணிக்கு சரி பேசுவோம் சரி இதை பத்தி. சிந்திங்க. நன்றி, நல்ல வணக்கம். நல்ல ம், ம், ம். நன்றி. நன்றிங்க ஐயா.